பதிப்புரிமை விதிமுறைகளை மீறுதல் திருடுதல் பாவத்திற்கு சமமாகும். ஜெயின் டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன். 14 ஆறுகள். ஹிமவான் மலையில் பத்ம என்ற பெயர் கொண்ட சரோவர், அதாவது ஏரி இருக்கிறது. மகா ஹிமவன் மலையில் மகாபத்ம ஏரியும், நிஷத மலையில் திகிஜ்ஜ ஏரியும், நீலமலையில் கேசரி ஏரியும், ருக்மியில் மகாபுண்டரீக ஏரியும் மற்றும் சிகரியில் புண்டரீக என்ற பெயர் கொண்ட ஏரியும் இருக்கிறது. இந்த 6 குளங்களிலிருந்து கங்கா சிந்து, ரோஹித் ரோஹிதாஸ்யா, ஹரித் ஹரிகாந்தா, சீதா சீதோதா, நாரி நரகாந்தா, ஸ்வர்ணகூலா ரூபியகூலா, ரக்தா ரக்தோதா முதலான 14 பெரிய நதிகள் உற்பத்தியாகின்றன. அவைகளில் பத்ம குளத்திலிருந்து கங்கா சிந்து ரோஹிதாஸ்யா, மகாபத்ம குளத்திலிருந்து ரோஹித் மற்றும் ஹரிகாந்தா, திகிஞ்ச குளத்திலிருந்து ஹரித் சீதோதா, கேசரி குளத்திலிருந்து சீதா மற்றும் நரகாந்தா, மகாபுண்டரீக குளத்திலிருந்து நாரி மற்றும் ரூபியகூலா, புண்டரீக குளத்திலிருந்து ரக்தா ரக்தோதா மற்றும் ஸ்வர்ணகூலா ஆகிய நதிகள் வெளியே வருகின்றன. ஆறு குளங்களிலிருந்து உற்பத்தியான கங்கா, ரோஹித், ஹரித், சீதா, நாரி, ஸ்வர்ணகூலா மற்றும் ரக்தா ஆகிய நதிகள் கடைசியில் கிழக்கு பக்கமாக பாய்ந்து சமுத்திரத்தில் வந்து கலக்கின்றன. மற்றும் சிந்து, ரோஹிதாஸ்யா, ஹரிகாந்தா, சீதோதா, நரகாந்தா, ரூபியகூலா மற்றும் ரக்தோதா ஆகிய நதிகள் கடைசியில் மேற்கு பக்கமாக பாய்ந்து சமுத்திரத்தில் வந்து கலக்கின்றன. பரத ஐராவத க்ஷேத்திரங்களை தவிர்த்து மற்ற எல்லா க்ஷேத்திரங்களின் நடுவில் கோள வடிவ நாபிகிரி என்ற மலை இருக்கிறது. எல்லா நாபிகிரிகளும் வெள்ளை நிறமாக உள்ளன. இதன் சிகரங்களில் சௌதர்ம ஈசான தேவர்களுக்கு சேவை செய்யும் வியந்தர தேவர்கள் வசிக்கின்றனர். ஹைமவத க்ஷேத்திரத்தின் நடுவில் ஸ்ரத்தாவான், ஹரி க்ஷேத்திரத்தின் நடுவில் விஜடாவான், ரம்ய க்ஷேத்திரத்தின் நடுவில் பத்மவான் மற்றும் ஹைரண்யவத க்ஷேத்திரத்தின் நடுவில் கந்தவான் பெயர் கொண்ட நாபிகிரிகள் உள்ளன. பரத ஐராவத க்ஷேத்திரத்தில் நாபிகிரிகள் இல்லை. ஆகையால் கங்கா சிந்து, ரக்தா ரக்தோதா நதிகள் தவிர மற்ற நதிகள் நாபிகிரிக்கு அரை யோஜனை தூரத்தில் அதை வலம் வருவது போல பாய்ந்து செல்கின்றன. அதாவது ஹைமவத க்ஷேத்திரத்தின் ஸ்ரத்தாவான் நாபிகிரியை ரோஹித் ரோஹிதாஸ்யாவும் அரை யோஜனை தூரத்தில் அதை பாதி வலம் வருவது போல பாய்ந்து செல்கிறது. இது போலவே மற்ற 8 நதிகளும் அங்குள்ள நாபிகிரிகளை வலம் வருவது போல பாய்ந்து செல்கின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கங்கா நதியின் சிறப்பு அம்சத்தை பார்க்கலாம். கங்கா நதி பத்ம சரோவரிலிருந்து கிளம்பி கடைசியில் லவண சமுத்திரத்தில் வந்து கலக்கிறது. அது பாய்ந்து செல்லும் வழியை பார்க்கலாம். கங்கா நதி பத்ம சரோவரிலிருந்து உற்பத்தியாகி கிழக்கு பக்கம் பாய்கிறது. அங்கு கங்கா கூடம் என்ற குறியீட்டுக்கு அரை யோஜனைக்கு முன்னர் தெற்கு பக்கம் திரும்பி தெற்கு திசையில் பாய்ந்து ஹிமவான் மலையின் அடிவாரத்தை அடைகிறது.
ஹிமவான் மலையின் அடிவாரத்தில் பல மணிகளின் வடிவில் ஜிவ்ஹிகா என்ற பெயர் கொண்ட பிரணாளி, அதாவது கோமுக அமைப்பு இருக்கிறது. இதன் முகம், காது, நாக்கு மற்றும் கண்கள் சிங்கம் போன்றும், புருவங்கள் மற்றும் தலை பசு போன்றும் இருக்கிறது. இதனால் இதை விரஷாபாகார் என்று சொல்கின்றனர். கங்கை நதி இந்த நாளி வழியாக சென்று ஹிமவான் மலையின் கீழே ஒரு வட்ட வடிவ கோளகுண்டத்தில் உள்ள ஜினப்பிரதிமையின் தலையில் விழுகிறது. கோளகுண்டம் பற்றிய விளக்கம். ஹிமவான் மலையின் கீழே ஒரு கோளகுண்டம் இருக்கிறது. குண்டத்தின் நடுவில் ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவின் நடுவில் வஜ்ரமய மலை ஒன்று இருக்கிறது. அந்த மலையின் உச்சியில் ஸ்ரீகிரகம், அதாவது கங்கா கூடம் பெயர் கொண்ட ஒரு ஆலயம் போன்ற அமைப்பு உள்ளது. இந்த கங்கா கூடத்தின் உச்சியில் ஒரு தாமரை இருக்கிறது. அந்த தாமரை மொட்டியில் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் ஸ்ரீ ஜினேந்திர பகவானின் பிரதிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜினேந்திர பகவானை அபிஷேகம் செய்ய விருப்பம் கொண்ட கங்கா நதி அந்த பிம்பத்தின் தலையில் விழுகிறது. ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. பிறகு மேலும் அந்த குண்டத்திலிருந்து வெளியேறி தெற்கு பக்கம் பாய்கிறது. அந்த வஜ்ரமயமான மலையில் கண்டபிரதாப் என்ற பெயர் கொண்ட குகை பக்கம் செல்கிறது. இந்த குகைக்கு வடக்கு துவாரத்தின் வழியாக புகுந்து குகைக்குள் செல்கிறது. வஜ்ரமயமான இந்த கண்டபிரதாப் குகைக்கு நடுவில் கிழக்கு மேற்கு 2 திசையில் உள்ள சுவர் அருகில் 2 குண்டங்கள் உள்ளன. இந்த 2 குண்டங்களிலிருந்து வெளிவரும் உன்மக்னா மற்றும் நிமக்னா பெயர் கொண்ட 2 நதிகள் கங்கை நதியுடன் வந்து கலக்கின்றன. எந்த நதியின் வெள்ளத்தில் விழும் கனமான பொருள்களையும் கூட மேல் பாகத்திற்கு கொண்டு செல்லுகிறதோ அந்த நதியை உன்மக்னா நதி என்று சொல்கின்றனர். எந்த நதியின் வெள்ளத்தில் விழும் லேசான பொருள்களையும் கூட கீழே அடிபாக்கத்திற்கு கொண்டு செல்லுகிறதோ அந்த நதியை நிமக்னா நதி என்று சொல்கின்றனர். பிறகு குகையின் தெற்கு துவாரம் வழியாக வெளியே வந்து கங்கா நதி தெற்கு பரதத்தின் பாதி வரை கொஞ்சம் விரிவடைந்து பாய்கிறது. அதற்கு பிறகு கிழக்கு பக்கம் திரும்பி பாய்ந்து 2.5 மிலேச்ச கண்டங்களிலிருந்து 14,000 உப நதிகளுடன் கலந்து மகத துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று லவண சமுத்திரத்தை வந்தடைகிறது. இதுபோலவே சிந்து, ரக்தா மற்றும் ரக்தோதா நதிகளில் வெள்ள ஓட்டமும் லவண சமுத்திரத்தில் வந்து சேர்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். जय जिनेंद्र, थैंक यू. सबका कल्याण दान धर्म की महिमा से धर्म प्रभावना हो रही है. प्रभु महावीर की वाणी घर घर पहुँच रही है. सब दानों में श्रेष्ठ है ज्ञान दान महान. ज्ञान दान से दूर होगा समाज का ज्ञान. दान करो ज्ञान दान करो.